ஒரு இ-காமர்ஸ் பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய வீடியோஸ்லாம் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, டெஃபினட்டா உங்களுக்கான வீடியோ தாங்க இது. ஸோ இ-காமர்ஸ் பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நெறைய விஷயம் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ அதில எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 விஷயத்த உங்க கூட வந்து நான் ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க Amazon, Flipkart, Meesho இந்த மாரி இடத்துல வந்து நீங்க ஒரு ப்ராடக்ட் வாங்கி சேல் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அதில இருக்க ஸ்ட்ரக்சர் அண்ட் பாலிசிய வந்து தெரிஞ்சுக்கோங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் என்ன இருக்கு அப்படின்றது சர்ச் பண்ணி படிங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட்டோட செலக்ஷன் தான். ஸோ, இப்ப நீங்க சூஸ் பண்ற ப்ராடக்ட் வந்து டிமாண்டட் ப்ராடக்ட்டா இருக்கணும். அட் த சேம் டைம் அதுக்கு வந்து காம்படிஷன்ஸும் வந்து இருக்கணும். ஸோ, இந்த மாரி வின்னிங் ப்ராடக்ட்லாம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நெறைய ஃப்ரீ அண்ட் பெய்டு டூல்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ, இத பத்தி என்னோட யூடியூப் சேனல்ல செப்பரேட்டான வீடியோவே இருக்கு. ஸோ, நீங்க வேணா அத சர்ச் பண்ணி பாருங்க. ஸோ, தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பிரைசிங் தான் வந்து பார்க்குறோம். ஸோ, இப்ப நீங்க எப்பயுமே வந்து உங்களுடைய ப்ராடக்ட்டோட ஒரு பிரைசிங் ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து இருக்கணும். அப்பதான் உங்களுக்கான ப்ராஃபிட் வந்து கிடைக்கும் அந்த மார்ஜின்லருந்து. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா, அந்த ப்ராடக்ட்டோட பிரைஸுக்கு மேல ஒரு பிளாட்ஃபார்ம் ஃபீ, பிளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ், பிளஸ் பேக்கிங் காஸ்ட். ஸோ இதெல்லாம் போக உங்களுக்கு வந்து மினிமம் ஒரு 30லேருந்து 40% வந்து ப்ராஃபிட் இருக்கிற மாரி தான் நீங்க வந்து பிரைசிங் வந்து செட் பண்ணணும். ஸோ, 4த் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு ப்ராடக்ட்டோட இமேஜ வந்து ரொம்ப குவாலிட்டியா வந்து குடுக்கணும். ஸோ, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுடைய இமேஜ தான் கஸ்டமர் வந்து நீங்க அவங்க டைரக்ட்டா வந்து பார்த்து நீங்க எக்ஸ்ப்ளைன் பண்றது கிடையாது. உங்களுடைய இமேஜ் நீங்க குடுக்குற அந்த லிஸ்டிங்ல இருக்கிற டைட்டில், புல்லட், கீ பாயிண்ட்ஸ் ஸோ இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி தான் உங்ககிட்ட ப்ராடக்ட் வந்து அவங்க வாங்கலான்னே டிசைட் பண்ணுவாங்க. ஸோ, அந்த ஏரியா வந்து நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா தெரிஞ்சுக்கணும். அதுல தான் உங்களோட ஸ்ட்ராட்டஜியே இருக்கு. ஸோ, 5த் வந்து பார்த்தீங்கன்னா, ஷிப்பிங் காஸ்ட். ஸோ, இப்ப நீங்க வந்து இப்போ ஒரு ப்ராடக்ட் ஒரு இடத்துலருந்து இம்போர்ட், எக்ஸ்போர்ட் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, அதோட லாஜிஸ்டிக்ல இருக்க கிளாரிட்டி தெரிஞ்சுக்கணும். ஸோ, இப்ப நீங்க வந்து Amazonல உங்களுக்கு ஒரு ஆர்டர் வருதுன்னா, நீங்க வந்து செல்ஃப் ஷிப் பண்றீங்களா? நீங்க வந்து அந்த கஸ்டமருக்கு வந்து பேக்கேஜ் மூவ் பண்றீங்களா? இல்ல ஃபுல்ஃபில்மென்ட் பை வந்து பிளாட்ஃபார்ம் பண்ணுதா? லைக் வந்து Amazonல வந்து FBAன்னு இருக்கு. ஸோ, நம்ம பல்க்கா ப்ராடக்ட் வந்து Amazonக்கு அனுப்பிடுவோம். ஸோ, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் பேக்கேஜ் பண்ணி கஸ்டமருக்கு வந்து குடுப்பாங்க. ஸோ, அத பத்திலாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ, இதுல வந்து லாஜிஸ்டிக்ல எவ்ளோ சார்ஜஸ் வருது? ஸோ, டெலிவரியோட டைம் லைன் என்ன? ஸோ, இதெல்லாமே வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். 6த் வந்து பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் நாலேட்ஜ் தான். ஸோ, டெஃபினட்டா உங்களுக்கு வந்து ஒரு பேசிக் நாலேட்ஜ் இருக்கணும் வித் கம்யூனிகேஷன். ஸோ, ஏன் சொல்றேன்னா, நம்ம ஒரு பிசினஸ் வந்து பண்றோம். ஸோ, கண்டிப்பா பிசினஸ்னாவே இஷ்யூஸ்லாம் வரும். ஸோ, அந்த இஷ்யூஸ் வந்து நம்ம கிளைம் பண்ண வந்து தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க உங்களுக்கு ஒரு இஷ்யூஸ் இருக்கு, டெக்னிக்கலா இருக்கு. ஸோ, அப்ப என்ன பண்ணணும், செல்லர் டீம வந்து நம்ம கான்டாக்ட் பண்ணுவோம். ஸோ, அப்ப அந்த ஹெல்ப் டெஸ்க்ல இருக்கிறவங்களுக்கு நம்மளுடைய இஷ்யூஸ வந்து கம்ப்ளீட்டா நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ, அந்த நாலேட்ஜ் வந்து இருக்கணும். 7த் வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் ஹேண்டலிங் தான். ஸோ, நம்ம ஒரு பிசினஸ் பண்றோங்க அப்படின்னு சொன்னாவே கண்டிப்பா நெகட்டிவ் ரிவ்யூஸ் இருக்கும். ப்ராடக்ட் வந்து ரிட்டர்ன்ஸ் வரும். கஸ்டமர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஸோ, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஹேண்டில் பண்ண தெரியணும். ஸோ, ரிட்டர்ன் வந்தா அது எப்படி மேனேஜ் பண்ணணும்னு தெரியணும். ஸோ, 8த் வந்து பார்த்தீங்கன்னா, இன்வென்டரி. ஸோ, நம்ம ஒரு பிசினஸ் பண்ணும்போது ஒரு ரீசெல்லரா இருக்கிறவங்களுக்கு இந்த இஷ்யூஸ் வந்து வரும். ஸோ, அவங்க ஒரு ப்ராடக்ட் வாங்குவாங்க. இந்த ப்ராடக்ட் சேல் பண்ணி முடிச்ச உடனே அவங்க போயிட்டு அ ஒரு ரீஸ்டாக் பண்ணலான்னு கேட்கும்போது, அந்த ப்ராடக்ட்ட குடுத்தவர்கிட்ட அப்ப அவுட் ஆஃப் ஸ்டாக் இருக்கும். ஸோ, அந்த மாரி டைம்ல நாமளும் அவுட் ஆஃப் ஸ்டாக் அப்படின்னு மென்ஷன் பண்ணோம்னா, நம்மளுடைய ரேங்க் வந்து டவுன் ஆயிடும். ஸோ, எப்பவுமே வந்து ஒரு அக்யூரேட்டான ஒரு ஸ்டாக் வந்து நீங்க மெயின்டெயின் பண்ண வந்து தெரிஞ்சிருக்கணும். 9த் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டிங் தான். ஸோ, இப்ப நீங்க வந்து ஸ்டார்ட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, இ-காமர்ஸ்ல ஒரு 3 மந்த் வரையுமே உங்களுக்கு வந்து ஆர்கானிக்கா சேல்ஸ் வந்து ரொம்ப டவுனா தான் இருக்கும். ஸோ, அந்த மாரி டைம்ல நீங்க வந்து ஸ்பான்சர் ஆட் வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். லைக் அந்த Amazonல வந்து பார்த்தீங்கன்னா, PPC இருக்கு. ஸோ, கூப்பன்ஸ் இருக்கு. லிமிட்டட் டீல்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ, நீங்க அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். மார்க்கெட்டிங் அந்த ப்ரமோஷன்ஸ்லாம் வந்து எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, ஃபைனல் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இ-காமர்ஸ் பிசினஸ பொறுத்தவரைக்கும் கன்சிஸ்டன்சி அண்ட் வந்து பேஷன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியம். ஏன்னா, இது ஒரு நாள்ல வந்து கிடைக்கிற ரிசல்ட் கிடையாது. இனிஷியலாவே இதுக்கு வந்து ஒரு 3 மந்த் ஆகும். ஸோ, அந்த 3 மந்த்ல வந்து பார்த்தீங்கன்னா, லேர்னிங் இருக்கும். நெறைய எக்ஸ்பெரிமென்ட்லாம் வந்து நீங்க பண்ணுவீங்க. ஸோ, அந்த ஸ்டேஜ்ல ப்ராடக்ட்லாம் நெறைய டெஸ்ட் பண்ணி பாருங்க. அதுல எது உங்களுக்கான வின்னிங் ப்ராடக்ட் அப்படின்றத நீங்க கண்டுபிடிங்க. ஸோ, ஒன்ஸ் உங்களுடைய வின்னிங் ப்ராடக்ட்ட நீங்க கண்டுபிடிச்சு உங்களுக்கு சேல்ஸ் வர ஆரம்பிச்சுருச்சுன்னா, ஒரு 1 இயர்லயே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ரொம்ப அசுர வளர்ச்சி இருக்கும் உங்களுடைய குரோத்ல. ஸோ, இத நான் டெஃபினட்டா சொல்லுவேன். இந்த மாரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நானும் உங்க கூட தொடர்ந்து வந்து ஷேர் பண்ண போறேன். ஸோ, கன்டினியூஸா வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.